அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்கிறோம். அனைத்து காரியங்களுக்கும் மூல காரணம் கடவுள். அப்படி இருக்கும்போது கொலை, களவு, மற்ற தவறுகளுக்கு மனிதனை ஏன் கண்டிக்கிறோம்? அது கடவுளை கண்டு கடவுளை தண்டிக்க வேண்டியதுக்கு அது முடியாத காரியம். ஆனா அந்த கடவுள் எந்த உருவத்துல இருந்து எங்கே அந்த அதாவது லைன் செயல் பதிவை ஏற்படுத்தி வச்சு மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கானா, அந்த கடவுளை தண்டிக்கணும்னா இவன் மூலமாகத்தான் தண்டிக்கணும். அதனால எந்த இடத்துல இருந்து அந்த செயல் மாற்றம் உண்டாச்சோ, எந்த இடத்துல இருந்து துன்பம் வருதோ அங்கே மாற்றி அமைக்கிறதுக்குத்தான் தண்டனை என்பது அவர்களுக்கு கொடுக்கணும்.